தமிழ் சினிமாவில் காமெடி, வில்லன், குணச்சித்திரம்னு பலதரப்பட்ட கேரக்டரில் நடித்து வரக்கூடிய நடிகர் ஆனந்த்ராஜ். 80ஸ்களினுடைய இறுதியில் தனது பயணத்தை தொடங்கி இன்ன வரைக்கும் முன்னணி நட்சத்திரமாக ஜொலிச்சு வராரு. தனது வாழ்க்கையில் கடந்து வந்த பாதை, தனது முதுகில் குத்திய நபர்கள் குறித்து ஒரு பட விழாவில் கண்ணீர் மல்க பேசியிருக்காராம். பல படங்களில் ஹீரோ, வில்லன் அப்படி நடித்து வந்த ஆனந்த்ராஜ் சமீப காலமாக காமெடி வில்லன் கேரக்டரை அசத்தி வராரு. இவர் மீண்டும் வில்லன் கேரக்டர் நடித்து தான் மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி இந்த படம் விரைவில் வெளியாக இருக்குது. படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. இயக்குனர் ஆர்.கே. செல்வமணி, ஆர்.வி. உதயகுமார், பேரரசு ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்துக்கிட்டாங்க. நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் ஆனந்த்ராஜ், நான் இன்றைக்கி நடிகராக இருக்கிறதுக்கு காரணம் ஆர்.கே. செல்வமணி, ஆர்.வி. உதயகுமார் 2 பேரும் தான். இவங்க என்னுடைய நெருங்கிய நண்பர்கள். அவங்க முதல்ல படங்களில் நான் முக்கிய கேரக்டர் நடிச்சிருந்தேன். ஆர்.வி. உதயகுமாருடன் உறுதிமொழி, ஆர்.கே. செல்வமணியுடன் புலன் விசாரணை, அடிமை சங்கிலி உள்ளிட்ட சில படங்கள். இவங்களுடைய படங்களில் நடித்தப்போ நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். கஷ்டப்பட்டு தான் நான் மிகப்பெரிய அளவில் ஒரு நடிகனாகணும் அப்படின்னும் எல்லோருமே நடிக்க வந்தோம். பணம் சம்பாதிப்பது வேறு விஷயம். ஓரளவுக்கு பணம் முக்கியம்தான். ஆனால் அளவுக்கு அதிகமாக பணம் இருந்தால் பணத்திற்கு தான் மதிப்பு, நம்மளுக்கு மதிப்பு இருக்காது, மகிழ்ச்சி போயிடும். நான் சொல்வதை பணம் கேட்கணும், பணம் சொல்வதை நாம் கேட்கும் நிலை வரக்கூடாது. இதை ரஜினி மாதிரி ஒரு நடிகர் சொன்னால் கேட்பீங்க, நான் சொன்னால் கேட்பீங்களான்னு தெரியலை. அது முக்கியமோ அதுதான் முக்கியம். எது முக்கியமோ அது நம்மளுக்கு நிச்சயமாக முக்கியம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு பெரிய நடிகர். ஒவ்வொரு கல்லும் நானாக செதுக்கியது என்று சொல்லும்போது ரசிக்கிறோம். நாங்களும் அப்படி தான். எங்களுக்கு எந்த பின்புலமும் கிடையாது. நான் ஆர்.கே. செல்வமணி, ஆர்.வி. உதயகுமார் ஆகியோர் பின்புலம் இல்லாமல் போராடி மேலே வந்திருக்கிறோம். நான் நடிக்கும்போது எனக்கு ஒரு சின்ன பயம் இருக்குது. என்னை விட அதிகமாக நேசித்தவர் எனது தகப்பனார். நான் ஒரு முறை ஷூட்டிங்கில் இருந்தபோது இரவு லேட் ஆகும்னு சொன்னாங்க. ஆனால் சீக்கிரமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. பிறகு கிளம்பி வீட்டுக்கு போயிட்டேன். அடுத்து நான் வீட்டுக்கு வந்ததுமே நாளைக்கும் அடுத்த நாளும் உங்கள் டேட் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரி ஓகே தேங்க்யூன்னு சொன்னதுமே அடுத்த நிமிடம் உங்கள் அப்பா தவறிட்டாருன்னு ஃபோன் வந்துச்சு. அவரது சாவுக்கு போக வேண்டும் என்பதற்காகவே எனக்கு முன்கூட்டியே நாளை ஃப்ரீ செய்து கொடுத்தது போல் இருந்துச்சு. நான் போய் எங்கள் அப்பா உடலை பார்த்து உங்கள் கூட இருக்கணும்னு தான் எனக்கு ஷூட்டிங் ஃப்ரீ பண்ணி கொடுத்தீங்களாப்பான்னு கேட்டேன். இதை ஒரு பெரிய நடிகர் சொன்னால் கேட்பாங்க. நான் ஒரு சராசரி நடிகன். இந்த மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி படத்திற்கு என்னை தள்ளிவிட்டது யார்? முதுகு முழுவதும் காயம், இரத்தமாக வடுக்கள் இருக்குது. என்னை முதுகில் குத்தி கொன்று விட்டார்கள். ஒரு படம் வீட்டுக்கு வந்து பேசிவிட்டு போவாங்க, அத்துடன் முடிந்தது. அதன் பிறகு அழைக்க மாட்டாங்க. இந்த படத்தில் நான் லீட் ரோல் பண்ணியிருக்கேன். கதாநாயகன் கிடையாது, கதையின் நாயகன், அவ்வளவுதான். கலையை கலையாக பாருங்கள், இதுதான் எனக்கு ஒரே வேண்டுகோள் அப்படின்னு ஆனந்த்ராஜ் அவர்கள் உருக்கமாக பேசியிருக்கிறார். இப்போ அவர் பேசியிருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.